உங்களுடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். இது வந்து பூச்சி வெரைட்டிங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா மிளகா பிளஸ் வசம்பு இதை வந்துட்டு அரைச்சி ஊற வச்சு இது கூட கோமியத்துல தெளிச்சு வச்சிருக்கிறேங்க. கோமியத்துல ஊற வச்சு வச்சிருக்கிறேங்க. ஈயம் இது பாத்தீங்கன்னா பரங்கிக்காய், பூசணிக்காய், பப்பாளி, பூசணி, பப்பாளி, நாட்டுக்கோழி முட்டை, நாட்டு சர்க்கரை, அதான் வெல்லம், நாட்டு வெல்லம், இவை அனைத்தும் கலந்து மாத கணக்குல ஊற வைக்கணுங்க. ஆமாங்க. இது அடிக்கிறதுனால என்ன ஆகும்னா பயிர் வந்து திரட்சியா இருக்குங்க. எல்லா பயிருக்குமே இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது மீன் அமிலம் சார். இந்த மீன் அமிலம் டேப் வழியாவே நாங்க வடிகட்டிக்குவோம். மீன் அமிலம் பாத்தீங்கன்னாக்கா இதுல அதிகப்படியான நைட்ரஜன் சத்து கிடைக்குதுங்க. இதுல நைட்ரஜன் சத்து கிடைக்கிறதுனால தழையினுடைய வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவியா இருக்குது. பஞ்சகாவியா பாத்தீங்கன்னாக்கா வாழையில உள்ள இருக்குது, அது நம்ம பார்க்காம வந்துட்டோம். அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்மகிட்டே கிடைக்கக்கூடிய மாடு நம்மகிட்டே இருக்குது. பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருளை வச்சு செய்யறதாங்க பஞ்சகாவியம். அதுலயே நம்ம உற்பத்தி செஞ்சு நம்ம வயலுக்கும் பயன்படுத்திக்கிறோம். பயன்படுத்துறது போக பயன்பாட்டுக்கு போக மீதி இருந்ததுனாக்கா வெளியில ஃபார்மர் கேட்டாலும் கொடுக்குறாங்க. பஞ்சகாவியா லிட்டர் 100 ரூபா. அதாவது அது பூக்கும் திறன்ல கொடுத்தோம்னா பூக்கும் திறன் அதிகமாகுங்க. ஒரு 45 நாளுக்கு மேல அதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா காய்ப்பூக்கு தேவையான பூ பூக்குது இல்லைங்களா, அந்த பூ வந்து அதிகமா பூக்கும். ஒரு செடியில வந்து ஒரு 30 பூ 40 பூ பூக்குது கத்திரிக்கு அப்படின்னா கூடுதலா 20 பூ பூக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் பிரச்சனை இருக்காது. செடி வந்துட்டு காய்ப்பு திறன் இல்லாம மலட்டுத்தன்மை மாதிரி இருக்கும் கத்திரி செடி. அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க தேமூர் கரைசல் அடிக்கிறதுனால அந்த பிரச்சனை நமக்கு வராது. நம்ம பூச்சியை விரட்டுறோம். ஆமா, அதுதான் சார். ஆமா, நம்ம பூச்சியை நம்ம கொல்லலைங்க. எந்த பூச்சியும் நம்ம அழிக்கல. பூச்சி விரட்டியா தான் நம்ம செயல்படுறோம். பூச்சி வந்து நொச்சை, நொனா அந்த மாதிரி நம்ம கொல்லியில வந்து ஒட்டுக்கையில முத்துக்கொட்டெல்லாம் வச்சிருக்கிறதுனால அதை போய் சாப்பிட்டுட்டு அவங்க உயிர் வாழ்ந்துக்குவாங்க.